ஹலோ மக்களே! இந்த வீடியோக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் குடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள ஃபுல்லா வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா டாக்டர் நிக்கிறாரு. அப்ப நம்ம டாக்டர் சொல்றாரு, "உனக்கு எல்லாமே கெட்டதா தான் நடக்குது போல. நீ எங்க போனாலும், என்ன பண்ணாலும் ஹாஸ்பிட்டல்லயே வந்து அட்மிட் ஆயிடுற" அப்படின்னு சொல்ல, நம்ம உடனே சொல்றான், "எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு வந்தது. எப்போ உங்கள பார்த்தனோ அப்பயே இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நர்ஸ் அக்கா வராங்க. அவங்க கிட்ட டாக்டர் வந்து, "இந்த கேஸ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே வந்து, "எனக்கு வேற டாக்டர் கிடைக்க மாட்டாங்களா?" அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். அப்ப நம்ம டாக்டர் நீடில் வச்ச உடனே இவன் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் டாக்டர் ஊசி போட ஸ்டார்ட் பண்றாரு. வந்து கொஞ்சம் பயப்படுறான். அப்ப அந்த நர்ஸ் அக்கா சொல்றாங்க, "இந்த டாக்டர் ரொம்ப பொறுமையா பண்ணுவாரு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஊசியும் போட்டுட்டாங்க. டிப்ஸ் ஏத்தியிருக்காங்க. அதில வந்து ஃபீவர் ரெட்யூஸ் பண்ணுறதுக்காகவும் மருந்து கலந்துருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் "நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு" அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே நம்ம எழுந்து, "எனக்கு செய்றதுக்கு நெறையா வேலை இருக்கு" அப்படின்ட்டு சொல்ல நம்ம டாக்டர் வந்து, "இரு, இது ஃபுல்லா முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "நான் இங்க அமைதியா உட்காந்துட்டுருக்கேன். உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். நீ ரெஸ்ட் எடு" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவன் அவனையே பார்த்துட்டுருக்க, "40 நிமிஷம் அமைதியா இரு" அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இவனும் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் ஆகுது. நர்ஸ் அக்கா வந்து, "டாக்டர் அது காலி ஆயிடுச்சு" அப்படின்ட்டு சொன்னோனே, டாக்டர் ரிமூவ் பண்றாரு. இன்னும் வந்து முழிச்சுக்கிறான். "நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்" அப்படின்ட்டு நம்ம டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் போறாங்க. ஒரு இடத்துல போய் நிறுத்துறாங்க. "டாக்டர் கார்லயே வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இவன் எங்கன்னு கேட்குறான். அவர் கண்டுக்காம போயிடுறாரு. அப்ப இவன் என்ன பண்றான்னா, கையில டிப்ஸ் ஏத்துன இடத்துல இருந்த பேண்டேஜ வந்து பிரிச்சு போட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வராரு. வந்து பார்த்தா இவன் கையில அந்த இடத்துல ரத்தம் வருது. உடனே அவர் வந்து ஒரு பேண்டேஜ் ஒட்டுறாரு. இவன் உடனே கேட்குறான், "யாரும் கையில பேண்டேஜ் வச்சுட்டே சுத்துவாங்க?" அப்படின்ட்டு. ஆனா நம்ம டாக்டர் சொல்றாரு, "எல்லா டாக்டர்ஸும் அப்படித்தான் பண்ணுவாங்க" அப்படின்ட்டு. அங்கேருந்து கார் கிளம்புது. என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் "உள்ள வரலாமா?" அப்படின்ட்டுலாம் கேட்கல. உள்ள வந்துட்டதுக்கப்புறம் "உள்ள வரலாமா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு கிச்சன்ல எல்லா திங்ஸும் வைக்கிறாரு. ஃப்ரிட்ஜில திங்ஸ வைக்கலாம் அப்படின்ட்டு தொறந்தா, ஃப்ரிட்ஜில ஒண்ணுமே இல்ல. என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டு, இவர் வாங்கிட்டு வந்தெல்லாம் வைக்கிறாரு. "உனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா பெயின் வந்து கம்மியாகும். உன் கைக்கு அடிபட்டுல்ல" அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. "அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு இவரும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு சாக்லேட் குடுத்து, "இந்தா உனக்கு மயக்கம் வர சொல்ல இந்த சாக்லேட் சாப்பிடு" அப்படின்ட்டு இவன்கிட்ட குடுக்குறாரு. குடுத்துட்டு, "நான் இப்போ கிளம்புறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. கூப்பிட்டு, "தேங்க் யூ. ஆனா அடுத்த தடவ இதில எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல" அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே நம்ம டாக்டரும், "நீ பண்ணதுக்கும் தேங்க் யூ. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து நீ இதெல்லாம் பண்ண தேவையில்ல. இது ரொம்ப ஆபத்து" அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கானோட வீடு காமிக்கிறாங்க. நம்ம கான் கேட்குறான், "என்ன பேஷண்ட்ட வீட்லலாம் கூட்டிட்டு போய் விட்டு வர போல" அப்படின்ட்டு. உடனே நம்ம டேப் கேட்குறாரு, "இந்த ஹாஸ்பிட்டல்ல சீக்ரெட்ஸே ஒண்ணுமே இருக்காதா?" அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம கான் சொல்றான், "ஆமா, நீ அவனுக்கு நீயே ஊசி போட்டு அவன் முழிக்கிற வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டியாமே, ரொம்ப கஷ்டமான கேஸா?" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டாக்டர் சொல்லி சமாளிக்கிறாரு. "ஏன் அப்படி?" அப்படின்னு நம்ம கார்ன் கேட்க டாக்டர் வந்து சொல்றாரு, "எனக்காக தானே அவனுக்கு அடிபட்டது. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்ட்டு சொன்னோனே நம்ம கான் கேட்குறான், "அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நீ அவன் பின்னாடி போல அதானே? சரி விடு, இனிமே அவன் பின்னாடி நான் போறேன்" அப்படின்னு நம்ம கான் சொல்ல, நம்ம டாக்டர் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்றாரு. "ஏன்டா நீ வாயே தொறந்து உன் ஃபீலிங்ஸ சொல்ல மாட்டியா?" அப்படின்ற மாரி கான் கேட்குறான். அப்ப அவனுக்கு ஃபோன் வருது. "எங்க போற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு கார் கீய வந்து குடுக்குறான். அவனும் வாங்கிட்டு போறான். அப்போ கார் ஓரமா நிக்குது. டாக்டரும் நின்னு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா ஒரு லாரி வருது. இவரும் "ஐயோ! லாரி வருதே" அப்படின்றாரு. அப்படியே அங்கேயே சீன் கட் பண்றாங்க. அப்ப நம்ம டவோக்கு கால் வருது. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, "டேப்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. இவனும் ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டேப் வந்து வெளில வரான். இவங்களையும் பார்க்குறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ டேப்போட வீடு காமிக்கிறாங்க. அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. நம்ம போலீஸ் டானும் இருக்கான். அப்போ நம்ம டேப் கேட்குறான், "இதுக்கு மேல என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஆல்ரெடி நீங்க எல்லாரும் கேட்ட மாரி கானோட வீட்டுக்கும் போயிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணா உங்க எல்லாருக்கும் சந்தோஷமாகும்?" அப்படின்ட்டு கேட்குறான்.
அவங்க தங்கச்சி "நீ மேயாங் போ" அப்படின்ட்டு சொல்ல, "நான் எதுக்கு அங்க போணும்?" அப்படின்ட்டு கேட்குறான். அவ தங்கச்சி சொல்றா, எல்லா வருஷமும் அங்க போவான். அவன் எப்போலாம் அங்க போறானோ, அங்க வந்து ஒரு கால் வராது. அப்படியே அவன் இந்த உலகத்துல இல்லாத மாரி மறைஞ்சிடுவான். ஸோ நீ அங்க போனன்னா, உனக்கும் வந்து சிக்னல் எதுவுமே இருக்காது. ஸோ உனக்கும் பாதுகாப்பா இருக்கும். அதான் நான் உன்ன அங்க சொல்றேன்." அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டானும், ஏதோ நல்ல ஐடியாவா தான் இருக்கு." அப்படின்ட்டு சொல்றான். ஆனா நம்ம டேப் வந்து, "என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாது." அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க அம்மாலாம் அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம டான் கூப்ட்டு, "நீ வேணா நான் சொல்ற மாரி பண்ணு. இப்போ இருக்க உன்னோட பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு, நீ செமினார் அட்டெண்ட் பண்ண போற. 1 மாசத்துக்கு வரமாட்ட. நான் வெளிநாட்டுக்கு போறேன்." அப்படின்ட்டு சொல்லிடு. அதுக்கப்புறமா நீ எங்க போலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம்." அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஒரு லிஃப்ட் காமிக்கிறாங்க. யாரோ உள்ள கை வச்சு போறாங்க. உள்ள நம்ம டேப் நின்னுட்டுருக்கான். ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. செக்யூரிட்டி திடீர்னு கையிலேருந்து கத்தி எடுத்து டேப்ப குத்துறாரு. இது வந்து இன்னுக்கு வந்த கனவு. பயந்துட்டு முழிச்சு எழுந்துக்கிறான். நம்ம தவோக்கு கால் பண்ணி சொல்றான். கார் ஆக்சிடென்ட் ஆனனால இப்போ டாக்ஸியில டேப் போயிட்டுருக்கான். அவளுக்கு இவன் கால் பண்றான். பண்றா அவன் எடுக்க மாட்றான். கடைசியா எடுத்துடுறான். "எங்க இருக்க?" அப்படின்ட்டு அவ கேட்குறா. "நான் டாக்ஸில இருக்கேன்." அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்த மாரின்னு சொன்னா, கானோட வீட்ல இருக்க லிஃப்ட்ல உன்ன யாரோ குத்திருவாங்க. வந்து இப்பயே அங்க போயிட்டுருப்பான். நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்றா. அங்க சீன் கட் ஆகுது. வந்து ஓடுறான். கானோட வீட்டுக்கு போயிருக்கான். அவங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்குறான். "நான் இந்த ரூமுக்கு போணும்." அப்படின்ட்டு. அவங்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. "இல்ல நான் இப்பயே போயாகணும். அங்க யாரோ வந்து கொல்ல போறாங்க." அப்படின்ட்டு சொன்னோனே, அந்த அக்கா, "நீங்க இங்க இல்ல. உங்கள எங்களால விட முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. இவனும் வந்து அவங்க பெரிய ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அந்த அக்காவும் முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இவன் வந்து தயவு செஞ்சு எனக்காக கதவ ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு சொன்னோனே, அந்த அக்கா நானும் உன் கூட வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம டேப் காமிக்கிறாங்க. சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். டிராஃபிக்கா இருக்கனால டிரைவருக்கு காச குடுத்துட்டு அவன் அப்படியே அங்கேருந்து ஓடுறான். இப்போ நம்ம காமிக்கிறாங்க. ரூமாண்ட போயிட்டு கதவு தட்டுறான். யாரும் உள்ள இருந்து வரல. ரொம்ப கத்துறான். இப்பயும் யாரும் வரல. உடனே அந்த அக்கா, "நீங்க கத்துறனால பக்கத்துல இருக்கவங்கலாம் திட்டுறாங்கடா" அப்படின்ட்டு சொல்றாங்க. இவன் வந்து கேட்கல. அப்பயும் வந்து அவன் கத்துறான். உடனே அந்த அக்கா, "நீங்க கீழ போயிட்டு வெயிட் பண்ணுங்க" அப்படின்ட்டு அவனையும் செக்யூரிட்டியும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து, "நான் இங்க இருக்கவங்க கிட்டலாம் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன்" அப்படின்ட்டு போறாங்க. இங்க பார்த்தா டேப் வந்து ஓடி வந்துட்டுருக்கான். இப்போ பார்த்தா லிஃப்ட்ல வந்து நம்ம செக்யூரிட்டி இருக்காங்க. லிஃப்ட்டோட கதவு க்ளோஸ் ஆகுது. அப்ப நம்ம இன்னுக்கு தோணுது. இதே சீன்ல தான நம்ம டேப் இருந்தா அப்படின்ட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த செக்யூரிட்டி கேட்குறாரு, "யாரோ சாக போறாங்க அப்படின்ட்டு சொன்னீங்களே, உங்களுக்கு யாரு சொன்னா?" அப்படின்ட்டு கேட்க, இவன் வந்து பயந்துகிட்டு பின்னாடியே போறான். இவன் நினைச்ச மாரியே அவரும் கத்தி எடுத்து குத்த வராரு. கத்திய வச்சு இவன பயமுறுத்தி முன்னாடி போ அப்படின்ட்டு சொல்றாரு. கரெக்ட்டா டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்ம டேப் நிக்கிறான். இவன் கண்லேருந்து தண்ணியே வந்துடுது. அத பார்த்துட்டு நம்ம டேப் அங்க வந்து சண்டை போடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டிய வந்து பிடிக்க போயிடுறாங்க. அங்கேருந்து நம்ம வந்து டேப்லேருந்து கூட்டிட்டு போறாரு. வந்து "என்ன விடுங்க" அப்படின்ட்டு சொல்ல நம்ம டேப் கேட்குறான். "ஏன் நீ இவ்ளோ ஸ்டப்பர்னா இருக்க?" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "உள்ள வா" அப்படின்ட்டு கூப்பிடுறான். "கார் குடு நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்" அப்படின்னதுக்கு, இவன் "முடியாது" அப்படின்ட்டு கத்துறான். "கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்ட்டு சொல்ல, "நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்ட்டு கிளம்புறான். உடனே நம்ம டேப் நிறுத்தி, "நான் சொல்றத கேட்டா என்ன செத்தா போயிடுவ. சொல்றத கொஞ்சமாவது கேளேன்டா. எதுக்கு என்ன காப்பாத்த வர? நீ கண்ட அந்த கனவால எதுக்கு இவ்ளோ பிரச்சனை பண்ற?" அப்படின்ட்டு வந்து சொல்ல, இவன் வந்து கேட்குறான், "நான் கனவு தான் கண்டேன். ஆனா அது உண்மையாவே நடக்குதுல்ல. இப்ப கூட நீங்க நம்பலையா?" அப்படின்ட்டு கேட்க, "சரி நீ எதுக்குடா இங்க வந்த? எனக்கு எது நடக்குதோ நடக்கட்டும். நீ ஏன் இதுல வந்து இது பண்ற? உன் உயிர் வேற, என்து வேற. எனக்கு தானே பிரச்சனை வருது." அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஏன்னு கேட்குறான். "அப்ப நான் அப்படியே உங்கள சாவ விட்டுறவா?" அப்படின்ட்டு. "ஆமா, என்ன அப்படியே சாக விட்டுரு. உனக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்ல. நீ ஏன் வந்து என்ன காப்பாத்த வர?" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஏன்னு கேட்குறான். "அப்பயும் எனக்கு உடம்பு சரியில்ல. அப்ப நீங்க எல்லாம் என்ன சாக விட்டுற வேண்டியதானே? எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க?" அப்படின்ட்டு கேட்க, "ஏன்னா நான் ஒரு டாக்டர். நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்ட்டு இவன் சொல்ல, கேட்குறான். "அப்போ டாக்டர்ஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணும். வேற யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதா?" அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் சொல்றான். "ஓ!
யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா நீங்க போய் காப்பாத்துவீங்க. ஆனா யாராவது சாக போறாங்கன்னு தெரிஞ்சும் நாங்க வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அதானே? அப்ப இன்னைக்கு அவங்க அப்பா, அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலாம் ஞாபகம் வருது. அத நெனச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம டாக்டர் டாப் சொல்றா, "நான் அப்படி சொல்லல" அப்படின்ட்டு. நம்ம "ஏன் உனக்கு தெரியுமா? உன் ஃபேமிலி எவ்ளோ கஷ்டப்படுறாங்க" அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டாப், "நான் என்ன பண்றது? எல்லாரும் சொல்ற மாரி நான் ஓடணுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வேலை டாக்டர். அந்த வேலைய தான நான் பண்ணிட்டு இருக்கேன்." ஏன் நான் ஒரு டாக்டர். நான் பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்றேன். நான் நல்லது தானே பண்றேன். நான் எதுக்கு ஓடணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு நம்ம டேப் சொல்றான். உடனே இவன் என்ன சொல்றான்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் அப்பா, அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க. எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? உனக்கு என்ன கொஞ்ச நாளுக்கு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அவ்ளோ வலிக்குதா? நீ உன் சைட்ல இருந்து மட்டும் தான் பார்க்குற. எப்பயாவது யோசிச்சிருக்கியா? உனக்கு என்ன ஒண்ணு ஆச்சுன்னா, உன் அம்மா, தங்கச்சி, பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உன் ஃபேமிலி எவ்ளோ கஷ்டப்படும்? அத பத்தி நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நீ செத்து போறன்னா, உனக்கு அவ்ளோதான் முடிஞ்சுது. ஆனா, நீ செத்ததுக்கப்புறம் உன் ஃபேமிலி உன்ன நெனச்சு ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்களே! அவங்கள பத்தி என்னைக்காவது யோசிச்சியா? இறக்குறவங்களுக்கு அவ்ளோதான். அதோட முடிஞ்சுது. ஆனா, அவங்க இறந்தத தாங்கிட்டு நம்ம வாழ்றோம் பாத்தியா? அது ஒண்ணும் ஈஸி கிடையாது. ஒரு ஒரு நாளும் அவ்ளோ கஷ்டமா இருக்கும். நரகத்துல இருக்க மாரி இருக்கும். அப்டின்ட்டு இவன் வந்து சொல்லி அழுதுட்டுருக்கா. உடனே நம்ம டாக்டர், "ஓகே, சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்டின்ட்டு கூப்பிடுறாரு. அவன் வந்து வரமாட்டேன். "நீ வீட்டுக்கு போ" அப்டின்ட்டு தள்ளி விடுறான். இவனும் வந்து வான்னு சொன்னேன் அப்டின்ட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர், "நான் சாரி" அப்டின்ட்டு கத்துறாரு. ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்கான்ல. அதனால அவன கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் காரும் கிளம்புது. ஒரு இடத்துல கார் நிக்குது. கேட்குறான், "எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க?" அப்படின்ட்டு. அப்ப நம்ம டாக்டர் கேட்குறாரு, "உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே?" அப்படின்னு கேட்க, நம்ம சொல்றான், "உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டுலாம் எனக்கு இல்ல. ஆனா நீங்க இல்லன்னா ஃப்ரெண்ட் கஷ்டப்படுவா." அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டேப் சொல்றாரு, "நீ சொல்றத நான்லாம் நம்பல. ஆனா கொஞ்ச நாள் நான் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்தேன்னா எல்லாமே ஓகே தானே?" அப்படின்னு சொல்ல நம்ம சொல்றான், "அது உங்க விஷயம். நான் தலையிட முடியாது." அப்படின்ட்டு சொல்ல நம்ம டாக்டர் சொல்றாரு, "இது உன்னோட விஷயமும் தான். எப்படி?" அப்படின்னு நம்ம கேட்க, "நீ சொன்னது தானே நான் பண்ணிட்டுருக்கேன். நீ தானே சொன்ன எனக்கு ஆபத்து வரப்போதுன்ட்டு. அப்ப இதுக்கெல்லாம் நீயும் பொறுப்பு தான். எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன் உன் கனவுல வர அளவுக்கு?" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "நான் உன் கூட மேயோங்ஸுங்கு வரேன்." அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னும் அவரையே பார்க்குறா. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அவ்வளோதான் காய்ஸ். இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ எபிசோட் நல்லா இருந்துச்சா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.